உங்கள் மனைவியை நேசிங்க, தாயை பெற்ற தாயை நேசிங்க, பிள்ளைகளை நேசிங்க, குடும்பத்தை நேசிங்க, உறவுகளை பலமாக வச்சுங்க, நண்பர்களை பலமாக வச்சுங்க. விரோதம் பார்க்க வேண்டாம். விரோதி கூட நம்மளை விரும்புகிற மாதிரி பேசுங்க. எப்போ வர்ற தீபாவளி வருதா, பொங்கல் வருதா, எந்த பண்டிகை வந்தாலும் உங்கள் குடும்பத்தோடு போங்க. அங்கே போங்க, ஒரு லட்சம் ரூபாய் 50,000 கையில் கொடுத்து நீ போய் உனக்கு விரும்பின புடவை எடுத்துக்கலாம் சொல்லாதீங்க. இது மாதிரி தான் நான் ஒரு குடும்பத்தில் கூட்டத்தில் பேசி அந்த அம்மாவை வந்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு அவன் சொல்லிக்கிறான், இந்த மறக்காமல் என்னை கூட்டும்போது புலவரையாக சொல்லிட்டாரு, நான் நீ தனியாக போவாத, நானும் கூட வரேன்ட்டான். அந்த அம்மா போகும்போதெல்லாம் என்ன திட்டின்னு போகுது, சண்டாளப்பாவே உன் கூட்டத்துக்கு அனுப்புறது தப்பாக போச்சு. நான் தனியாக போனால் பார்டரை பார்ப்பேன், புட்டாவை பார்ப்பேன், உள்ளுக்குள்ள லுக்கை பார்ப்பேன். இந்த ஆள் துண்டு சீட்டு பில்லை தான் பார்ப்பான், இதை எடுக்காத அதை எடுக்காதுன்னு சொல்லுவான். இவனை வேற தலையில் கட்டி அனுப்பிட்டானே அந்த புலவன் சொல்லி அந்த நினச்சிக்கினே போன அந்த அம்மா அந்த வீட்டுக்காரனை கைட்டு விடுறது எப்படிறான்னு ஜவுளி கடைக்கு உள்ளே போகும்போது அங்கே இருந்த பெஞ்சை பார்த்துட்டு சொல்லிச்சு, நான் உள்ளே போய் வெளியே வந்தால் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும், தயவு செஞ்சு நீ இந்த பெஞ்சில் உக்காரு, நான் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி உள்ளே போச்சுங்க. உள்ளே போய் அந்த அம்மா 7 மணி நேரம் ஆகிட்டுது. இந்த ஆள் ஞாபகம் வந்துடுத்து வெளியில் ஓடி வந்து பார்த்தா பெஞ்சில் அந்த ஆளை காணோம். பக்கத்தில் செக்யூரிட்டி நிற்கிறான். அந்த ஆளை பார்த்து கேட்டுது, செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் போட்ட சட்டை போட்ட எங்கள் வீட்டுக்காரனை இங்கே உட்கார வச்சுட்டு போனேன், அவரை பார்த்தீங்களான்னு. அவன் சொன்னான், அடியே என்னை நல்லா பாடுறேன்னா. அவன் தான் இதை ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அவன் தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான். அந்தம்மா கேட்டுது, அட சண்டாளப்பாவி நீ ஏன் செக்யூரிட்டியாக நிற்கிறேன்னு. தபார் நீ என்னை உட்கார வச்சுட்டு போனில்ல, அந்த செக்யூரிட்டி ரொம்ப கவலையாக இருந்தான். என்னடான்னு கேட்டேன். அவன் சொன்னான், அவன் பொண்ணை இன்றைக்கி பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்களாம், டியூட்டி மாற்றணும் வரலையாம், ரொம்ப கவலையாக இருந்தான். என்னடா செய்யறது, நான் செய்யலாமான்னு கேட்டேன். தாராளமாக செய்யணும்னா. எவ்வளோ நேரம் செய்யணும்னா, 8 ஹவர் செய்யணும்னா. நீ 8 ஹவருக்குள்ளே வரமாட்டேன், அதனால் அந்த டியூட்டி செஞ்ச மாதிரி ஆகிடும், அவனுக்கு உதவுன மாதிரி ஆகிடும். எவ்வளோடா சம்பளம் கொடுப்பேன், நான் 400 ரூபா கொடுப்பேன்னு சொன்னான். பார்த்தீங்களா அந்த அம்மா சொல்லுது, ஐயா தெய்வமே உன்ன மாதிரி ஒரு புருஷன் 7 ஜென்மத்துக்கு யாருக்குடா கிடைப்பான், எடுத்து வச்ச புடவைக்கு 400 ரூபா குறையுதேன்னு நினச்சேன். அதை சம்பாரிச்சிட்ட பற்றியாடா, நீ தாண்டா எனக்கு 7 ஜென்மத்துக்கு வேணும்னு நம்மால் நினச்சான். கடவுளே இதுதான் எனக்கு 7வது ஜென்மமாக இருக்கணும்னு அவன் முடிவுக்கு வந்தான். குடும்பத்தில் சந்தோஷமாக இருங்கய்யா. ஒரு ஹெலிகாப்டர் வானத்தில் போகுது, 3 ஆண்கள் அதில் உட்காந்து பயணம் பண்ணுறான், ஒரு பெண்ணும் அதில் உட்காந்து பயணம் பண்ணுது. பைலட்டு கத்துறாரு, ஹெலிகாப்டரில் கொஞ்சம் கோளாறு வந்துட்டு நீங்கள் 4 பேரும் மலமலன்னு இறங்குங்க, உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன், அந்த நூலேணியை கீழே விடுறேன், அந்த நூலேணியை பிடிச்சின்னு தொங்குங்க, பாதுகாப்பான இடத்துல இறக்கி விட்டுறேன்னா பைலட்டு. அவசரமாக அந்த நூலேணியை பிடிச்சிக்கிட்டு 3 ஆண்களும் ஒரு பெண்ணும் அப்படியே தொங்குனாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. பைலட்டு சொன்னார், ஹெலிகாப்டரில் கோளாறு அதிகமாக போச்சு, வெயிட்டு தாங்கலை, யாராவது ஒருத்தர் கீழே விழுந்து வெயிட்டு குறைச்சாதான் நம்ம மற்ற 4 பேராவது காப்பாற்றப்படலாம், யாராவது ஒருத்தர் கீழே விழுந்து தியாகம் பண்ணுங்கன்னாரு. உடனே எல்லாரும் அங்கே மயான அமைதியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த சகோதரி தான் வாயை திறந்து பேசினாங்க. கவலைப்படாத சகோதரர்களா, ஒரு பெண் தான் தாய் ஸ்தானத்திலிருந்து தியாகம் பண்ணுறா, ஒரு பெண் தான் தாரம் ஸ்தானத்திலிருந்து தியாகம் பண்ணுறா, ஒரு பெண் தான் சகோதரியாக இருந்து தியாகம் பண்ணுறா, நானே கீழே விழுந்து தியாகம் பண்ணுறேன்னு சொன்னதான் 3 ஆண்களும் கை தட்டினான். அங்கே என்ன நிலைமை ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. போன வாரம் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு என் தலைமையில் தான் பட்டிமன்றம் போட்டிருந்தாங்க. நிஜமாக நடந்தது சொல்கிறேன். அங்கே பட்டிமன்றம் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்குறேன். ஒரு அம்மா வந்து என்னை வணங்கிச்சு. ரொம்ப சந்தோஷம் சார், சாயந்தரம் சனி பகவானை பார்த்தேன், 9 மணிக்கு உங்களை பார்க்குறேன்னுச்சு. நான் அது எப்படி கற்றுக்குதுங்க, சங்கடமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா சில நேரங்களில் நாங்கள் எங்கள் பக்குவத்தை பெறுறதுக்கு காரணமே அப்பப்போ முத்தமிழறிஞர் போட்ட நிலையை நாங்கள் நினச்சி பார்ப்போம். எப்படிப்பட்ட இடத்தெல்லாம் அவர் எவ்வளோ மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுத்துருக்கிறார். 10 நாளைக்கு முந்தி எனக்கு ஒருத்தன் ப்ரோக்ராமுக்கு கேட்டான், தூத்துக்குடி பக்கத்தில் பேய் குளத்துக்கு நீங்கள் வரணும், ஊர் பேர் கேளுங்க, பேய் குளம், பேய் குளத்தில் நீங்கள் ஒரு பட்டிமன்றம் நடத்தணும்னு. எனக்கு புரியல, அது எது பக்கத்தில் இருக்குதுன்னு. சாத்தாங்குளம் பக்கத்தில் இருக்குதுன்னா. ஆஹா, பேய்குளம் சாத்தாங்குளம் சரியாக தான்டா பேர் வச்சுக்கிறான். சங்கடமாக எதையுமே பார்க்காதீங்க. அன்னைக்கு கூட ஒரு பிச்சைக்காரன் வந்து வாசலில் நின்று நான் நினச்சி பார்ப்பேன், எங்கெங்கே போய் சேர்ந்துக்குதுறா அந்த நகைச்சுவைன்னு. அந்த அம்மா கிட்ட, அம்மா தாயே சோறு போடணும்னா அது உள்ளேருந்து வெளியே வந்தது. அவனை பார்த்துட்டு சொல்லிச்சு, ஆள் பார்த்தா நல்ல பலசாலியாக இருக்கிறியே, எங்கன்னா வேலை செஞ்சு பொழைச்சிக்க வேண்டியது தானே, மூட்டத்துக்காவது பிழைக்கலாம் இல்லையான்னு.
அதுக்கு அவன் சொன்னான் கோவப்படலை. கோவப்படாத அவன் சொன்னால் கோவப்பட்டிருக்கணும் நியாயமாக பார்த்தா. அந்த அம்மா மூட்டத்துக்காவது பிழைக்கலாமேன்னு சொல்லுதேன்னு கோவப்பட்டிருக்கலாம். கோவப்படலை. ஏம்மா நீ கேட்குறது நியாயம்தான். நீ ஒன்றும் பார்க்கறதுக்கு நயன்தாரா மாதிரி இருக்கிற, சினிமாவில் நடிக்கவா போனேன், இது வீட்டில் இருக்கிற 10 டிக்கெட்டுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு தானே நீ வீட்டில் இருக்கிற அப்படின்னு நான் பாருங்கள். அந்த அம்மாவுக்கு மனசு கெட்டு போச்சு, மாறி போச்சு. 10 வருஷமாக வடிச்சு கொட்டுறோம், ஒன்று கூட என்ன நன்றியோட பார்க்கல. எங்கிருந்தோ வந்த நீ என்ன அன்பாக பார்க்குறியாப்பா, அப்படியே நில்லுன்னு சொல்லி உள்ளே போய் 4 இட்லி சூடாக கொண்டாந்து கெட்டி சட்னியோட கையில் கொடுத்து சாப்பிட்ற தம்பின்னுச்சு. அவன் வார்த்தையால் தம்பி ஆகிட்டான். இப்போது எதுக்கு சொல்கிறேன்னா, கனிவாக பேசினால் நாம் நினைத்ததையெல்லாம் சாதிக்கலாம் என்று. அதனால தான் நம்ம சொல்லிங்க போய் மகிழ்ச்சியாக பேசுங்க. நான்லாம் ஆசிரியர் பணியில் இருந்தவன் 36 ஆண்டுகள். நம்ம எத்தனை மாணவர்களை பார்த்துருக்கேன். அதுவும் பையன் பொண்ணு எல்லா கிளாஸில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. பெரிய வித்தியாசம், நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. இப்போல்லாம் பாசாங்கன்னா பள்ளி அப்போல்லாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு, அப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு. பையனை விட பெண் பிள்ளை ரொம்ப தர்மத்தோடு இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் பிள்ளை எழுதும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் பாருங்கள், ஒரு ஆன்சர் பேப்பரை எடுத்தாலே இது பையன் எழுதியிருக்கானா பெண் எழுதிக்குதான்றதை கண்டுபிடிச்சிருவோம். மணியாக முத்தாக எழுதியிருக்கும். நம்மால் 1000 அடித்தல் திருத்தலுக்கு மத்தியில் தான் எழுத்து இருக்கும். அதனால் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், இதை பையன் எழுதிக்கிறான், இதை பொண்ணு எழுதிக்குது. ஒரு தடவை கேள்வி கேட்டிருந்தேன், பூகம்பம் எப்படி வரும்னு கேட்டிருந்தேன். ஒரு பெண்ணும் அதுக்கு ஆன்சரே எழுதலை. ஏன்னா வன்முறையாக வர்றது நமக்கு ஏன் அப்படின்னு எழுதலை. ஆனால் நம்மால் ஒருத்தன் எழுதிக்கிறான் சார். ஏன்னா தெரியாத கேள்விக்கு தான் பதில் சிறப்பாக எழுதுவான். அவன் கற்பனையெல்லாம் அங்கே தான் விளையாடும். அவன் எழுதுகிறான், வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும். என் கூட எதை அனுப்புகிறான் பாரு. எனக்கு படிச்சு போனதுக்கு மனசு கஷ்டமாக போச்சு. இருந்தாலும் இதை கேட்காம இருக்கக்கூடாதுன்னு அவனை மொல்லமாக கூப்பிட்டு, ஏண்டா ராஜா இப்படி எழுதிக்கிறிய, மனசாட்சி இல்லையா உனக்கு, ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காடா, எனக்கு கஷ்டமாக இருக்குதுடான்னு. இந்த பையன் ஓன்னு அழுதான் சார், அழுதான். சே உள்ள அழறான். அழறவனை அழுகிறதை விட ஒரு மன்னிக்கிற குணம் உலகத்திலே கிடையாது. செஞ்ச தவறுக்கு வருதுற அழறான் பத்தியா, விடுறா பரவாயில்ல விடு அழாத என்ன. நான் அதுக்கு அழுவல, பின்ன எதுக்குடா ஆகுது, நீ படிச்சு பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. அதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வினோதங்கள்லாம் தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு வரும். இன்றைக்கி நான் பையனெல்லாம் பார்க்குற போது நான் கலைஞர் நினச்சி பார்ப்பேன் சார். ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன், புத்தகத்தில் கூட எழுதியிருக்கிறேன். 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒருத்தன் அப்படியே அன்பாக வந்து கை கட்டி நின்னான் சார். என்னடான்னு, ஒரு 2 மார்க் போட்டிங்கன்னா எங்கள் வர்க்கத்திலே பாஸ் ஆன பெருமைன்னா. இது என்னடா இவன் வர்க்கம் வம்சன்றானே, ஏய் 2 மார்க் போட முடியாதான்டா விட்டுருக்குறேன். அதுக்குள்ளே அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தன் வந்துட்டான் சார். என்னடா பள்ளிக்கூடத்திலே நல்லவர் அவர் தான், அவரை போய் தொந்தரவு பண்ணுறேன். இல்லைடா 2 மார்க் கேட்டேன், சும்மா இரு சார், சின்ன பையன் சார், 2 மார்க் தானே கேட்குறேன், இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு இல்லை, போட்டு போ சார். இதில் என்ன போயிடுதுன்னா எனக்கு பகீர்னு ஆகிப்போச்சு. இந்த 2 போட்டெல்லாம் முடிவு பண்ணுறதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்தான் சார். என்னடா 2 பேரும் கலாய்க்கிறீங்க, அவரை போய் 2 மார்க் கேட்டேன்டா, போட அவர் தகுதின்னா பெருமைன்னா 5 போடுவார்றான்னா. எபா இனி ஆபத்துறான்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பரை வாங்கி கடகடன்னு அடிச்சு அங்கேயும் இங்கேயும் ஏதோ ஒரு இடத்துல அரையங்கரையும் போட்டு 38 ஆகி கொடுத்துட்டோம் சார். அந்த பேப்பரை வாங்கினான் பாருங்க, வாங்கினவன் கட்சியில் வந்தான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட சொல்கிறான் சார், இன்னமோட உன் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன்னு போகிறான் சார். அவன் போட்டது நான் சார், புண்ணியம் அவனுக்கு சார். இது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குமா இருக்காதா? இது பார்த்தேன், நமக்கு நான் அப்பப்போ எனக்கு முத்தமிழறிஞருடைய நகைச்சுவைகள் எல்லாம் உள்வாங்கிறதுனால அப்பப்போ நினச்சிக்குவேன், மனமே அவசரப்படாது, அமைதியாயிரு, தாக்குதலையெல்லாம் தாங்குதலாக மாற்றிக்கொள், தாக்குதலையெல்லாம் தாங்குதலாக. அதனால தான் ஒரு திருடம் கூட ஒரு வீட்டுக்குள்ளே ராத்திரி 1 மணிக்கு போய்
கட்டில் பட்டுங்கிறவன் காலாண்டியும் தலையாண்டியும் போய் தேடி இருக்கிறான். அவன் பட்டுன்னு கையை பிடிச்சிட்டான். தொழிலுக்கு பூசாடான்னு கேட்டுக்கிறான். தெய்வமே எப்படி கண்டுபிடிச்சேன்? நான் இன்றைக்கி தான் இந்த தொழிலையே தொடங்கினேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னா, டேய் எந்த ஆம்பளை கிட்டடா பீரோ சாவி இருக்கும்? என்கிட்ட வந்து தேடுறிய அதை பட்டுங்கிற பாரு என் வீட்டுக்காரி, அவள் காலுங்கீழே போட்ட தலைக்காணிங்கீழே தான் இருக்குது. 3 நாளாக அதை எடுக்கிறதுக்கு நான் எம்மா முயற்சி பண்ணுறேன், முடியலடா. அந்த முருகனே நான் வேண்டி கிடந்த அவன் தான் உன்னை அனுப்பியிருக்கிறான் போலக்குது. ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு எடு, நீ சாவி எடுத்து திறந்து பணம் எடுக்கிற வரைக்கும் நான் கம்முன்னு அவளை எழுந்திரிக்காத பார்த்துக்கிறேன் எப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிங்கன்னா சார். அவங்ககிட்ட ஒப்பந்தம் பண்ணிங்கன்னா அந்த போய் பீரோவை திறந்தான் பாரு, நீ அவசரப்படாதரா 3வது தட்டில் தான் இருக்குது 300 ரூபாய் எடுன்னா. அதை எடுத்துட்டான் சார். எடுத்த உடனே என்ன பண்ணிடுறான், நீ கஷ்டப்பட்டவன் 200 எடுத்துக்கோ, ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போடான்னு இருக்கிறான். அவங்க திருடன் அழ ஆரம்பிச்சிட்டான் சார். நீ ஏன்டா தம்பி அழறேன்னா, அண்ணன் தம்பி ஆகிட்டான் சார். நீ ஏன்டா தம்பி அழறேன்னா, இல்லை நான் வெளியில் இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீ வீட்டில் இருந்துங்கன்னே கஷ்டப்படுற, என்னை விட உன் துன்பம் அதிகமாகுது, அதனால் நீ 300 நீயே வச்சுக்கோன்னா. அதுக்கு அவங்க கேட்டான், டே வேணாண்டா கஷ்டப்பட்டவன் நீ அது விடுனே, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தான்டா தெரியும், நீயே வச்சுக்கோ, என் செல் நம்பரை கொடுத்துட்டு போகிறேன், எப்பப்போ பிரச்சனையாக்குதோ அப்பப்போ ஃபோன் பண்ணு, உன்னை நான் காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குதுன்னு அவன் கடமையில் சேர்ந்தவன் ஆகிட்டான் சார். எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த துன்பத்தையும் துயரத்தையும் துன்பமாகவும் துயரமாகவும் பார்த்தால் மனிதன் துவண்டு விடுவான்.